சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 23ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பண தேவைகள் அதிகமா இருக்கும். வீட்டுல நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமா பேசணும். வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்காக இந்த நாள் கொஞ்சம் நீங்க டைம் மட்டும் கிடையாது, கொஞ்சம் பணமும் செலவிட வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க. காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புத்தி மந்தமாகும், டென்ஷன் அதிகமாகும். வீட்டுல பெரியவங்க, மூத்த பசங்க, அதே மாதிரி அப்பா இல்ல மாமனார் இவர்கள் மூலியமா கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். எந்த விஷயத்திலுமே மெயினா தலைமையா இருக்கக்கூடிய நபர்களை எதிர்த்துக்காம இருக்கிறது நல்லது. ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த நாள் பிரயாணங்கள், அலைச்சல்கள், ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் வராம நமக்கு உங்களுக்கு வராதுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மெயினா ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள், அதிகப்படியான நட்பு, நட்பினோட சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் மூத்தவங்களுக்காகவும் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இல்ல தரசிகளுக்கு, மூத்த அக்காவுக்கு ஏதாவது ஒரு செலவு வரலாம், பிரச்சனை வரலாம். அது போய் நீங்க பார்த்துட்டு வருவீங்க. அதுல உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில அலைச்சல் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் நம்ம கையில இருந்து பணத்தை போட்டுதான் எல்லாமே பண்ற மாதிரி வரும். அப்புறம் ஆபீஸ்ல கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. பணம் பத்தாது. கொஞ்சம் தேவைக்கு அதிகமா நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய, டென்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருப்பீங்க. பட் யூ வில் பி மேனேஜ் டு ஷோ. எப்படியா முடிச்சிருவீங்க அதை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பெரியவங்களோட ஹெல்த்ல அக்கறை தேவை, கவனம் தேவை. பிரயாணங்கள்ல மறதி இருக்கக்கூடாது. எதாவது எங்கேயா விட்டுட்டு வந்துடுவோம். கால் சம்பந்தப்பட்ட, முட்டி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். நம்பிக்கை ரொம்ப குறையிற மாதிரி இருக்கும். தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வராம இருக்கிற மாதிரி இருக்கு, பார்த்துக்கணும். விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டர் மஞ்சள். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகப்படியான கோபம், அதிகப்படியான டென்ஷன், பண தட்டுப்பாடுகள், அதே மாதிரி திடீர் பண வரவு பிளஸ் செலவு எல்லாம் இருக்கப்படக்கூடிய நாளா இருக்கப்படுது. ஆனா பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. என்ன கொஞ்சம் தூக்கம் பத்தாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அதாவது வேலையோட ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள். தனப்பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய நாள். பணப்புழக்கங்கள் தாராளமா இருக்கக்கூடிய நாள். மன சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள். பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாள். நரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள். முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஒரு சில பேருக்கு வேலையின் பழு ஜாஸ்தியா இருக்கும், வேலை புரியாது, இல்ல கூட இருக்கிறவங்க வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சில பேருக்கு கடன் தொல்லைகள், சில பேருக்கு தேவையில்லாம எதிரி தொல்லைகள்,
அதிகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலம், உடம்பு பாதிப்பு, ஒரு சில பேருக்கு லைட்டா சளி, காய்ச்சல் தொந்தரவு இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். ரொம்ப முக்கியமா இந்த நாள் கலைகள் ஆர்வம் அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கடுப்பாகாம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கட் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் அம்மாவுடைய ஹெல்த்து, அப்பாவுடைய ஹெல்த்து, வீட்டுல சின்ன சின்ன இந்த ஆடம்பரமான பொருட்கள் ஏதாவது பொருள் பழுதாகிறது, இல்ல பிரச்சனை ஆகிறது, இல்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒன்று காணாமல் போவது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு. இட் இஸ் பெட்டர் தட் நீங்க எந்த விஷயமும் உங்க ஆஃபீஸ்லயோ உங்க வீட்டுக்கு வெளியே பண்றது, பிளான் பண்றது நல்லது நடக்கும். எவ்வளவு இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் மன சாந்தி இல்லாத மாதிரி இருக்கும். ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு, உடம்பு, கழுத்து சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ஒரு சில பேருக்கு தொண்டை பாதைகள், இது எல்லாமே நீங்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமா பொருளாதாரம் மட்டும் கிடையாது, எந்த விஷயமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. தேவையில்லாத எந்த விஷயத்திற்குள்ளே நம்ம போகாம இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சரி, மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.